வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை பாக்கியம் பெற புரட்டாசி அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இன்றைக்கி சேனலில் பதிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருப்பீங்க. உங்களுடைய முழு நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்யுங்க, புரட்டாசி அமாவாசை அன்று இந்த ஒரு சிறப்பு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு மனசார வந்து வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யக்கூடிய தம்பதியர்களுக்கு சீக்கிரமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான பிரச்சனைகள் மற்றும் எல்லா தோஷங்களும் நீங்கி சீக்கிரத்தில் குழந்தை வரமானது உண்டாகும். ஸோ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னன்றதை வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு தேங்காயை வந்து சரிசமமாக அது வந்து உடச்சி 2 பாகமாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பால், வெல்லம், வாழைப்பழம், இதுதான் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது. இதை வந்து இப்போ பூஜை செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நீங்கள் காலையில் புரட்டாசி அமாவாசை அன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் என்ன பண்ணுங்கள், வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த 2 தேங்காயும் நீங்கள் வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரோட படத்திற்கு முன்பாக அதில் வந்து அந்த 2 தேங்காயும் வச்சு அதில் வந்து நெய் ஊற்றி நெய் தீபம் வந்து ஏற்றிடுங்க. நீங்கள் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓம் கணபதியே நம என்று 3 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க. இந்த 2 தேங்காயிலும் நெய் தீபம் ஊற்றி நீங்கள் புரட்டாசி அமாவாசை அன்று காலையில் கணவன் மனைவி 2 பேரும் குழந்தை வரத்துக்காக நீங்கள் வேண்டும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய குழந்தை பேரானது உண்டாகும்ன்றது ஒரு நம்பிக்கை. மற்றும் கண்டிப்பாக குழந்தை வரமானது உங்களுக்கு எல்லோருடைய ஆசை, உங்களுடைய முன்னோர்களோட ஆசையோடும் கண்டிப்பாக வந்து உண்டாகும். இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பால் மற்றும் வெல்லத்தை நீங்கள் வச்சு ஒரு பாயசம் மாதிரி செஞ்சு அதை வந்து உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக அந்த 9 கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பால் மற்றும் வெல்லத்தை சேர்த்து செஞ்ச பாயசத்தை வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து படையலாக வந்து அந்த கோவில் நவகிரகத்துக்கு வச்சு பூஜை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஓம் நமோ நாராயணா அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓம் முருகா சரவணபவா, இந்த 2 மந்திர எழுத்தில் எது வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம். இது 2த்தில் ஏதாச்சும் ஒரு மந்திர வரிகளை வந்து பார்த்திங்கன்னா 108 முறை நீங்கள் கோவில்லையே உட்காந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வாழைப்பழத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா முன்னாடியே தேவைப்படும்னு சொல்லிவிட்டு வாழைப்பழம் மற்றும் இந்த பாயசத்தை வந்து உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக நீங்கள் வந்து பூஜை பண்ணினதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த பரிகாரத்தையும் இந்த வழிபாட்டு முறையும் குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு மனசார உங்களோட வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் கோவிலிலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் எங்களுக்கு சீக்கிரமாக எங்களுக்கு வந்து வேண்டும், எங்களோட வீட்டில் குழந்தையோட சிரிப்பு சத்தம் வந்து சீக்கிரமாக வந்து கேட்கணும், எங்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான வளமும் பெருகட்டும்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிக்கங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேரானது, உங்களுடைய குழந்தை கனவானது இந்த புரட்டாசி அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறப்பு பரிகாரத்தினால கண்டிப்பாக வந்து உண்டாகும். ஸோ இதை செய்யக்கூடிய தம்பதியர் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கோவில்லையும் இந்த விஷயத்தை வந்து கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்டையும் இந்த மாதிரி நீங்கள் இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வேண்டிக்கலாம். வீட்லேயும் வந்து செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பாயசம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு நீங்கள் பால் மற்றும் வெல்லம் சேர்த்து பாயசத்தை செஞ்சு நீங்கள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக நீங்கள் அங்கே படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. கட்டாயமாக தவற விடாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.